அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். விஷ்ணுவை வணங்க தீராத பிரச்சனைகள் கூட தீரும். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூரணமாகவும் விளங்கும் அரிதான நாளாகும். சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கப் போகிறது. இது விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். ஒவ்வொரு வருடமும் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் வருவதுண்டு. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிறக்கப் போகிறது. இது ஏகாதசிக்கு நிகரான புனிதமான நாளாகும். இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் நினைத்து வணங்க தீராத குடும்ப பிரச்சனைகளும் தீரும். தமிழ் மாதங்கள் 12இல் சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை ஆகியவை பிரம்மாவுக்கு உரிய மாதங்கள் ஆகும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி ஆகியவை மகாவிஷ்ணுவுக்கு உரிய மாதங்கள் ஆகும். ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி ஆகியவை சிவனுக்கு உரிய மாதங்கள் ஆகும். பிரம்மாவுக்குரிய சித்திரை, ஐப்பசி, ஆடி, தை மாதம் பிறக்கும் காலங்கள் விஷு புண்ணிய காலம் எனப்படும். சிவனுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் ஷடசீதி புண்ணிய காலம். ஷடாங்கன் என்றால் சிவபெருமானை குறிக்கும். விஷ்ணுவுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். வைகாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது உங்களுடைய பிரச்சனைகளை, வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லும்போது நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவானாலும் அடுத்த 3 விஷ்ணுபதி புண்ணிய காலம் முடிவடைவதற்குள் நிறைவேற்றி கொடுப்பார். இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது. ஏகாதசி விரதமும் விஷ்ணுபதி விரதமும். பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரம் கூறுகிறது. ஏகாதசி அன்று ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறையும் அனைத்திலும் சிறந்த பலனை தரும். ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாக பூரணமாக விளங்கும் அரிதான நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ தேவியினுடைய துதிகளை, மந்திரங்களை, ஸ்லோகங்களை உச்சரித்து நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை குறைவின்றி செய்ய வேண்டும். மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தில் விரதம் இருப்பவர்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணியகால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. செல்வ வளமும் வளமான வாழ்க்கையும் அமையும். விஷ்ணுபதி புண்ணியகால தினத்திலே விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்க்க வேண்டும். எனவே நம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் வளமான வாழ்க்கையும் அமைய வேண்டுமென்றால் அரிதான இந்த வாய்ப்பினை தவறவிடாமல் ஸ்ரீமன் நாராயணனை துதித்து வழிபடுவோம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.